சுபா என்ன பண்றீங்க? ஹனி சிக்கன். சிக்கனா? ஹலோ गाइस, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து புரட்டாசி முடிஞ்சிருச்சு. ஸோ எங்கள் சண்டே வந்து எங்கள் வீட்டில் செம்ம விருந்துருக்கு. எங்கள் அம்மா அப்பா அதை டிஷ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஃபிஷ் ஃப்ரையும் ஹனி சிக்கனும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சண்டேவில் நாங்கள் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். ஏன்னா தீபாவளி வேறு நாளைக்கு. என்னெல்லாம் டிஷ்ஷஸ் பண்ணியிருக்காங்கன்னு எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு பார்ப்போம். வாங்க. இதில் மீன் குழம்பு, ரசம், எறா தொக்கு, ரைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரையும் ஹனி சிக்கனும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஹனி இப்போ ஊற்ற போகிறேன். சூப்பராக ஹனி ஊற்றலாமா? ஆமாம், உனக்கு பிடிக்கும்ல ஹனி சிக்கன்? ரொம்ப பிடிக்குமா? கொஞ்சம் தனி கூட போடுங்க. ரொம்ப ஸ்வீட் ஆயிடுச்சா நல்லா இருக்காது. ஹோட்டல் ஸ்டைல் ஹனி சிக்கன் செமையா? ஓகே, நான் ஆல்ரெடி இந்த ஹனி சிக்கன் அண்ட் ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் கறி இது எல்லாத்தோட வீடியோவுமே நான் உங்களுக்கு போட்டுட்டேன். நாங்கள் எப்படி செய்வோம் எங்களோட ஸ்டைல்லன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்ட் தீபாவளி வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன ஸ்பெஷல்ன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானமாக வந்து கொஞ்சம் கிராக்கர்ஸ் வெடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தீபாவளிக்கு எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு என்னடா தீபாவளிக்கு எங்கள் அம்மா எங்களுக்கு முறுக்கு சுடலான்னு இருக்காங்க. ஸோ அதோட ரெசிபியை நான் எப்படின்னு கேட்க போகிறேன். ஏன்னா எனக்கு முறுக்கு சுட தெரியாது. ஸோ அந்த ரெசிபி அண்ட் அது எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் எங்கள் வீடியோவில் ஃபாலோவிங்கில் வாங்க போகிறீங்க. ஸோ எங்களோட வருஷம் தீபாவளி பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தீபாவளிக்கு முன்னாடி நாள் இல்லை, அதுக்கு முன்னாடி வர சண்டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். எப்போவுமே நாங்கள் இவ்வளோ விஷயம்லாம் பண்ணி தான் சாப்பிடுவோம். அண்ட் இந்த வருஷமும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா புரட்டாசி முடிஞ்சு உடனே வந்துச்சா, அதனால் ஒரு மாதம் சாப்பிடாததான் இன்னைக்கு வச்சு சாப்பிட போகிறோம் எல்லாருமே சேர்ந்து. ஸோ நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா போயிட்டு நிறையா விஷயம் பண்ண போகிறோம். அதையும் அவங்க வந்து வாங்க மாமா இந்த சாப்பிடு. வெய் மோஷி வெய். ஓடிவா சூப்பர் சூப்பர் சொல்லுங்க சேனல்ல சொல்லுங்க. சூப்பரா சூப்பர் சூப்பர் வெரி வெரி சூப்பர். இப்போ வந்து முறுக்கு செய்ய போகிறோம். முறுக்கு செய்யறதுக்கு பேஸே பார்த்திங்கன்னா இந்த மாவு தான். இது எப்படி ரெடி பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அரிசி அப்புறம் உளுந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சிருக்கோம். எப்படி எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா 4:1 ரேஷியோவில், அதாவது 4 பங்கு அரிசிக்கு 1 பங்கு உளுத்தம்பருப்பு. ஸோ இந்த அளவில் எடுத்துருக்கோம். எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ, இப்போ கிளாஸில் அளந்தீங்களா சரி, இல்லை கப்பில் அளந்தாலும் சரி, 4:1 அந்த ரேஷியோவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சால்ட்டும் அப்புறம் பெருங்காயமும் அம்மா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடான எண்ணெய், நல்லா கொதிக்க எண்ணெய் இல்லைனா நெய் இல்லைனா வெண்ணெய், ஸோ உங்களுக்கு கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணுமோ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கரண்டி, ஒரு பெரிய கரண்டியில் 2 கரண்டி வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியும் வந்து சுட சுட எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வரும். நல்லா கொதிக்க இருக்க தண்ணி எடுத்து இதில் நல்லா ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பிசைறது வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மத்து கம்பு இருக்கும்ல, ஸோ அதுலேயே இல்லைனா வந்து பாகு எடுக்கிற கம்பு அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுலேயே வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஹீட் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கையில் வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ வந்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ எவ்வளோக்கு சாஃப்டாக இருக்கோ அவ்வளோக்கு உங்களுக்கு வந்து முறுக்கு வந்து நைஸாக மெலீஸாக வரும்.
ஸோ மாவு ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து அந்த முறுக்கோட அந்த அச்சில் போட்டுட்டு நம்ம முறுக்கு புளிய ஆரம்பிக்கலாம். அண்ட் முறுக்கு புளியறதுக்கு முன்னாடி அந்த கரண்டியில் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். ஸோ நான் வந்து ஒரு கடாயில் இப்போது ஆயில் நல்லா ஃபுல்லாக வச்சாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த முறுக்கெல்லாம் இதில் வந்து போட்டுடலாம். அதே சமயம் ரொம்ப முறுக்கு வந்து தண்ணி ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆனாலும் சரி, இல்லை தண்ணி அளவு கம்மியாக இருந்தாலும் சரி, அது வந்து பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு தண்ணி அளவு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி முழுசாக முறுக்கு எடுக்க முடியும். பார்த்திங்களா, முறுக்கு சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த பபிள்ஸ்லாம் அவ்வளோ வந்துச்சுல அதை வேகிறதுக்கு, இப்போ பார்த்திங்கன்னா அது எல்லாமே தணிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த முறுக்கெல்லாம் எடுத்துடலாம். உங்களுக்கு எள்ளு வேணுனாலும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் அம்மா பாதி மாவில் வந்து கொஞ்சம் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், முறுக்கு ரெடி. ஸோ அம்மா வந்து முறுக்கு சுட்டுட்ருக்காங்க. இப்போ நான் வந்து போயிட்டு கொஞ்சம் கிராக்கர்ஸ் வெடிக்கலான்னு இருக்கேன். இந்த முறுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு கிராக்கர்ஸ் வெடிக்க போகிறோம். எங்கே போட்ட? ஆ